லேர்னர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேண்ட் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் AZ-104ல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் எசென்ஷியல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஜூருடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்ல பார்க்க போறோம். ஒன்று, நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்க போறோம் அப்படின்ற தியரி. ரெண்டாவது, அது எப்படி ஆக்சுவலா அஜூர்ல இருக்கு பிராக்டிகலா பார்க்க போறோம். மூணாவது, அதுக்கான குவிசஸ், அதாவது இன்னைக்கு நம்ம படிச்சதோட குவிஸ். ஸோ இந்த மொத்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறப்போ அஜூரோடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னா என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம அஜூரோடைய இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு வெப்டெக் அகாடமி. அஜூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அஜூர் ரீஜியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ ரீஜியன்னா என்ன, அதாவது ஒரு ஜாகிரபிக் ஏரியா, அதாவது அந்த ஜாகிரபிக் ஏரியாக்குள்ள ஒரு டேட்டா சென்டரோ இல்ல அதுக்கு மேற்பட்ட டேட்டா சென்டரோ இருக்கும் லோ லேட்டன்சி நெட்வொர்க்ல. இந்த லோ லேட்டன்சி நெட்வொர்க்னா என்னன்னா, லேட்டன்சி மீன்ஸ் டைம் டிலே. இப்போ நம்ம ஃபோன் பேசுறோம், 1 செகண்ட் டிலேல கேட்கறதுனால நம்ம நார்மலா பேசுற மாதிரி இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்க ஃபோன் பேசுறப்போ ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் சொல்றது டிலேடா கேட்கறது, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல மேபி இது பார்த்துருக்கலாம். ஸோ இந்த லோ லேட்டன்சி நெட்வொர்க் அப்படின்றது இந்த டிலே இல்லாம எவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எடுத்துட்டு போறது. ஸோ ரீஜியன் அப்படின்றது ஜாகிரபிக் ஏரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிரிச்சு வச்சிருக்கிற ஜாகிரபிக் ஏரியாவை லோ லேட்டன்சி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சைட்ல இருக்கக்கூடிய மேப்பை பாருங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 லொகேஷனை காமிச்சிருக்கேன். இதை தாண்டி இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சென்டர்ஸுமே இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி டேட்டா சென்டர் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசிஸ் இருக்கும். அதாவது இப்ப சைனாலாம் போயிட்டு நீங்க வெளிநாட்டுல அவங்களோட டேட்டா வைக்கவே முடியாது. சைனாக்குள்ள கூகுள் போய் வேலை பார்த்தாலுமே அதோட டேட்டாஸ் எல்லாமே சைனாக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி போட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் அஜூர் உலகம் ஃபுல்லா டேட்டா சென்டர் வச்சிருக்கான். இப்போ இன்கேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள வராங்கன்னா கவர்மெண்ட் ரூல் போடுது, நீங்க வந்து இந்த டேட்டா, இந்த ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ளதான் சேவ் பண்ணணும், இந்தியாவை தாண்டி வேற எங்கேயுமே அதை டிரான்ஸ்பர் நடக்கக்கூடாது அப்படின்ற ரூல் போடுறாங்க. அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து பாத்தீங்கன்னா அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டேட்டா சென்டர் மேக் பண்ணுவாங்க. அதனாலதான் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு. இந்த அமேசான் வெப்சைட்ல வந்து நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்றோம். இப்போ அமேசான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு, ஏன் உலகம் ஃபுல்லா இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா இருக்குதுன்னா இந்தியாவுடைய கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற சர்வர் இந்தியாவுக்கு நியரஸ்டா இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிற கஸ்டமருக்கு யூஎஸ்க்கு நியரஸ்டா என்ன டேட்டா சென்டர் இருக்கோ அந்த டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த நியர் ரீஜியனை சூஸ் பண்றதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாம நியரஸ்டா இருந்தா மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டரோட வேல்யூ எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன இமேஜ் டயக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்தியா பக்கத்தில் இருக்காங்க. அதாவது இப்போ இந்தியாவில் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டேட்டா சென்டர் தூக்கிட்டு போயிட்டு நம்ம யூஎஸ்ல வச்சுட்டு ஸோ இங்கிருந்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே டெய்லி ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் டூ ரிஸ்கி. ஏன்னா யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு நம்ம ஃபிளைட்ல போறதுக்கு 15 மணி நேரம் ஆகுது. ஸோ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படி வர டைம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் லாஸ்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. அதனால இப்ப இந்தியாவில தான் கஸ்டமர் இருக்காங்கன்னா நம்ம டேட்டா சென்டர் என்ன பண்ணுவோம், இந்தியாவில் வைப்போம். இதுவே யூஎஸ்ல இருந்தாங்கன்னா யூஎஸ்ல வைப்போம். இன்கேஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்காங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேட்டா சென்டரை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சா மட்டும்தான் என்ன ஆகும், ஸோ நியரஸ்ட் கஸ்டமர் ஆக்சஸ் த நியரஸ்ட் ஒன் அப்படின்றது தான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த நியரஸ்ட் ஒன் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா,
நம்ம ஒர்க் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள வர சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்குமே 2 செகண்ட் 3 செகண்ட்னா ஒரு கட்டத்துல வந்து பேஷன்ஸ் இழந்துருவாங்க. அதனால வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தட் வந்து அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நியரஸ்ட் கஸ்டமர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அஜூர் ரீஜியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கு. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், அஜூர் ரீஜியன் அப்படின்றது ஏதோ ஒரு லொகேஷன்ல அஜூர் வந்து டேட்டா சென்டரை பில்ட் பண்ணி வச்சிருப்பான். அது உலகம் ஃபுல்லா இருக்கு, மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கு. அந்த லொகேஷன்ஸை மீன் பண்றது தான் ரீஜியன். அடுத்து அவைலபிலிட்டி ஜோன். இந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரீஜியன் இருக்கு. இந்த ரீஜியனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா சென்டர் இருக்கும். அதாவது ஒரு ரீஜியனுக்குள்ள நிறைய டேட்டா சென்டர், அதாவது ஒரு ரீஜியன் ஃபுல்லா ஒரே டேட்டா சென்டர் கிடையாது, மல்டிபிள் டேட்டா சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ திஸ் இஸ் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் இந்தியாவில் டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ இந்த டேட்டா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் 1, டேட்டா சென்டர் 2, டேட்டா சென்டர் 3, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான பவர் சப்ளை, செப்பரேட்டான கூலிங் சிஸ்டம், செப்பரேட்டான பில்டிங், அந்த வாட்டர் சப்ளை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டையரா இதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். ஸோ இதை ஜோன் 1ன்னு சொல்லுவாங்க, இதை ஜோன் 2ன்னு சொல்லுவாங்க, ஜோன் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த ஜோன் 1 ஃபயர் ஆகுதுன்னு வைங்களேன், இப்போ இந்த ஃபயர் ஆயிடுச்சு, இது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து உங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெப்ளிகா இருக்கும். ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிசிக்கல் ஐசோலேஷன் அக்ராஸ் ஜோன்ஸ், அதாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு ரீஜியனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஜோன்ஸ் யூஸ் பண்றதுனால ஒரு ஜோன் போனாலுமே நம்ம இன்னொரு ஜோனை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. முக்கியமான இதுக்கான காரணம் ஃபயரோ பவர் அவுட்டேஜோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒன்று நடந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து உங்க டேட்டா எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததா மேனேஜ்மெண்ட் ஹைரார்கி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நம்ம அஜூர்ல வந்து நிறைய சர்வீசஸ் எடுக்க போறோம். இந்த சர்வீசஸ் எடுக்கிறப்போ நிறைய ஹைரார்கிக்கல் விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் குரூப், அதாவது மேனேஜ்மெண்ட் பண்றதுனா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். அதாவது பேசிகோல நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கலாம். இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து அஜூர் வந்து ஸ்பான்சர்ஷிப்பா கொடுத்தது, நான் காசு கட்டி என்னோட கார்டு மூலமா யூஸ் பண்றது, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரெடி பண்ணி தர சொன்னா அதுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கோம். இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. அந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிஃப்ரெண்ட் பர்பஸஸை நம்ம மேனேஜ்மெண்ட் குரூப்ல ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மேக்சிமம் எவ்வளவு பே பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு பில் பவுண்டரியை செட் பண்ணலாம். அதே நேரத்தில் பில்லிங் வந்து இந்த அக்கௌண்ட்குள்ள தான் இந்த ரிசோர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே என்ன இருக்கும், ரீசோர்ஸ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ ரீசோர்ஸ் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீசோர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஆக்சுவலா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், அந்த கம்ப்யூட்டரை விர்ச்சுவலி வேற எங்கன்னா இந்த ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, இதை விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. விர்ச்சுவல் மிஷின் மட்டும் இல்ல, 200க்கும் அதிகமான சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீஸை நமக்கு எது வேணும்ன்றத நம்ம எடுக்கிறோமோ அதை ஒரு ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரீசோர்ஸை நம்ம ஒரு ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா, அதை தான் ரீசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா VM இருக்கு, ஃபங்க்ஷன் ஆப் இருக்கு, அஜூர் ஆப் சர்வீசஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ரீசோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு நம்ம கிட்ட இப்போ 3 ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ், அதாவது இது இந்தியாவுடைய ப்ராஜெக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட ப்ராஜெக்ட், இது யூரோப்போடைய ப்ராஜெக்ட், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு. இப்போ இதுக்கும் VM யூஸ் பண்றோம், அதாவது இந்தியாவுக்கும் VM யூஸ் பண்றோம், யூஎஸ்க்கும் VM யூஸ் பண்றோம், யூரோப்புக்கும் VM யூஸ் பண்றோம், இப்படின்ற ஒரு 3 கான்செப்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஒன் அனதர், ஒன்னோட ஒன்னு கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்தியாக்காரன் யூஎஸோடைய ஆர்மி வந்து நம்மளுடைய விஷயங்கள் பாக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது யூஎஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்மளுடைய விஷயங்கள் பாக்குது அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி யூரோப் யூஎஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அதனால
இண்டிவிஜுவலா செப்பரேட் பண்ணுவாங்க. எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க? ரீசோர்ஸ் குரூப். இந்த ரீசோர்ஸ் குரூப்னா இப்போ இந்தியா ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ரீசோர்ஸ் வேணும் அது எல்லாம் லிஸ்டா இங்க இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா, ஈவன் தோ நீங்க ஒரே அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணாலும் இட் இஸ் செப்பரேட்டட், இட் இஸ் ஐசோலேட்டட். அதனால வந்து இதால ஆக்சஸ் பண்ண முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்க ஆக்சஸ் கொடுக்குற வரைக்கும். நீங்க ஆக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ இந்த யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டடா இருக்கும், யூரோப்பும் ஐசோலேட்டடா இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் நாம ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்றோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் பண்றது மேனேஜ்மெண்ட் குரூப். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பில்லிங் பவுண்டரி நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ரீசோர்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ரீசோர்ஸ் குரூப் யூஸ் பண்றோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்ததா, ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், ரீசோர்ஸ் குரூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் லாஜிக் தான். அதாவது நம்ம சிஸ்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வைப்போம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ இதுக்குள்ள பாருங்க, நான் கோர்சஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ள அஜூர்னு ஒன்று வச்சிருக்கேன், அதுக்குள்ள மாடியூல்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒருவேளை நான் இங்க மாடியூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த மாடியூல் 2 அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ள என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாடியூல் 2 இருக்கிறத மாடியூல் 1ஆல ஆக்சஸ் பண்ண முடியாது, மாடியூல் 1 இருக்கிறத மாடியூல் 2ஆல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோல்டர் லாஜிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரீசோர்ஸ் குரூப்போ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இங்க எக்ஸாம்பிளுக்காக எஸ்ஆர்கே டிராவல்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேருக்காக கொடுத்துருக்கேன். ஒரு டிராவல் ஆப்பை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் தேவைப்படும், டிஸ்க் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வச்சிருப்போம். ஒருவேளை நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், இல்ல யூஎஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எஜுகேஷன் விஷயத்த வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ரீசோர்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரீசோர்சஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கணும். ஸோ இந்த ஃபோல்டர் லாஜிக் தான் இங்க ஆக்ட் ஆகுது. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி அஜூர் ரீசோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரீசோர்ஸ் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். ரீசோர்ஸ் மேனேஜர்னா எத்தனை ரீசோர்ஸ் இருக்கு, எத்தனை ரீசோர்ஸ் குரூப் இருக்கு, ஒவ்வொரு ரீசோர்ஸ் குரூப்லயும் என்னென்ன ரீசோர்சஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரீசோர்ஸ் மேனேஜர். இங்க நல்லா பாருங்க, இப்ப ரீசோர்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணி வச்சிருக்கோம். இது ரீசோர்ஸ் குரூப் ஆயிடுது. இதை மேனேஜ் பண்றதுக்கு அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு யூசர் வந்து ஒரு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஒன்னு அஜூர் போர்ட்டல், அஜூர் சிஎல்ஐ, பவர் ஷெல், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசோர்ஸ் மேனேஜருக்குள்ள லாகின் பண்ண முடியும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இதை ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணி ஓகே கரெக்டா இருக்கு அப்போ இதை அலோவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கேட்வேவா செயல்படுது. இன்கேஸ் போர்ட்டல் மூலயமா வரீங்களா, உங்களால அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜரை ஹேண்டில் பண்ண முடியும். சிஎல்ஐ மூலயமா வரீங்களா, எஸ் தாராளமா பண்ண முடியும். பவர் ஷெல் மூலயமா பண்ண முடியுமா, தாராளமா பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோட்னா கோட் டைப் பண்றதுக்கான ஒரு இடம், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசோர்ஸ் மேனேஜர்ல அவைலபிளா இருக்கு. சோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டி தியரி கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கான்செப்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீசோர்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். ஸோ இந்த ரீசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மோர் சர்வீசஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் வரும். அதாவது அஜூர்க்குள்ள என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ எவ்ரி சர்வீஸ் இங்க லிஸ்டா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை எடுக்கிறீங்க பாத்தியா, அதுக்கு பேர் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் விர்ச்சுவல் மிஷின்ஸை எடுத்துக்கிறேன். இப்ப விர்ச்சுவல் மிஷின் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காவே இப்ப நான் கிரியேட்னு கொடுத்துட்டா அது ஒரு ரீசோர்ஸா கிரியேட் ஆகும். ஆனா எவ்ரி ரீசோர்ஸ் இஸ் ஆக்டட் இன் ஏ சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப். இப்ப நான் ரீசோர்ஸ் குரூப்பை கிளிக் பண்றேன் அப்படின்னா நம்ம 2 விஷயத்தை சூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன், என்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப்லேயே 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுல எந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பார்க்குறப்போ நமக்கு என்ன பவுண்டரி அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். இப்போ அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ரீசோர்ஸஸ் எல்லாம் மொத்தமா போட்டு வைக்கிற ஒரு பெட்டி தான் ரீசோர்ஸ் குரூப்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ ரீசோர்ஸ் குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற குரூப்ல போகுது அப்படின்னா நம்ம ரீசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அஜூரும் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்துடுச்சு, ரீசோர்ஸ் குரூப்பும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. மொத்தமா இப்போ 2 விஷயம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? ஸோ அந்த மேனேஜருக்கு பேர் தான் அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜர். ஸோ நம்ம ரீசோர்ஸ் மேனேஜர்னு டைப் பண்ணலாம். ஸோ அஜூர் ரீசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு போனீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இங்க வருது. மேனேஜ்மெண்ட் குரூப் எத்தனை வச்சிருக்கீங்க, ஸோ இட் வில் ஷோ தேர். எத்தனை சர்வீஸ் குரூப் இருக்கு, ஸோ இங்க நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசோர்ஸ் குரூப் எத்தனை இருக்கு, ரீசோர்சஸ் எத்தனை நம்ம ரீசெண்டா வாங்கியிருக்கோம், எவ்ரிதிங் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீசோர்ஸ் மேனேஜர் மூலமாவே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வி ஆர் இன் ரியல் டைம் ப்ராஜெக்டை நம்ம இந்த யூடியூப் சீரிஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி யூடியூப் சீரிஸ் வீடியோல நம்ம பார்க்குறப்போ இது எல்லாம் தெரியாம நீங்க டைரக்டா ப்ராஜெக்ட் குள்ள போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆவீங்க. நான் ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து, ஃபவுண்டேஷன்ல இருந்து உங்களை தயார்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரீசோர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரீசோர்ஸ் குரூப்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரீசோர்ஸ் மேனேஜர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ 3 விஷயம் பார்த்துட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதும் நம்ம வந்து எந்த பேமெண்ட்ல பண்ண போறோம். இப்போ நியூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரிப்ஷனோட நேம் கேட்கும், என்ன பில்லிங் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றப்போ இல்ல ரீசோர்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றப்போ. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா என்னன்னா என்ன ஆக்சுவலா அஜூர்ல என்ன இருக்கு, நம்ம 104 சர்டிஃபை பண்ணணும். அப்போ என்னெல்லாம் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, எவ்ரிதிங் நம்மளால பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா குவிஸுக்கு போயிடலாம். இந்த குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் பேசிக்கா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி தான் 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 5 கொஸ்டினுக்கு உங்களால எத்தனை ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். இல்லைன்னா ஸ்கிரீனை நீங்க பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டீப்பா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யுவர் கம்பெனி ஹாஸ் பேஸ்ட் இன் மும்பை அண்ட் ஹேண்டில் சென்சிட்டிவ் கஸ்டமர் டேட்டா. அதாவது உங்க கம்பெனி மும்பைல இருக்கு, அதாவது யூசருடைய சென்சிட்டிவ் டேட்டா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரியான சென்சிட்டிவ் டேட்டா இல்ல பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். யுவர் மேனேஜர் ஆஸ்க் யூ டு ஸ்டோர் ஆல் டேட்டா இன்சைட் இந்தியா ஃபார் ஏ கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி கம்பெனி வந்து மும்பை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா டேட்டா சென்டர் மட்டும் வேற எங்கேயும் இருந்திருக்கு, இல்ல புதுசா வந்து கிரியேட் பண்ணணும், அதுவும் இந்தியாக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ எந்த அஜூர் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பார்டருக்குள்ள வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீஜியன் பேரா, அவைலபிலிட்டி ஜோனா, அஜூர் ரீஜியன்ஸா, ரீசோர்ஸ் குரூப்பா. ஸோ ரீஜியனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதை நீங்க திங்க் பண்ணுங்க. இப்போ இதை திங்க் பண்ணுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா அஜூர் ரீஜியன்ஸ், அதாவது சென்ட்ரல், சவுத், வெஸ்ட் இந்தியா அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா அதாவது இந்த ஒரு இடத்துல ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. அந்த டேட்டா சென்டருக்குள்ள தான் நம்ம டேட்டா வைக்க போறோம். ஸோ முதலாளி அதாவது மேனேஜர் என்ன கேட்டிருக்காரு, எல்லா டேட்டாவும் இந்தியாக்குள்ள இருக்கணும். அப்போ ரீஜனை வந்து இந்தியாக்குள்ள சூஸ் பண்ணா சரியா இருக்கும். அடுத்த கொஸ்டின், யூ டிப்ளாய்ட் ஏ இ-காமர்ஸ் ஆப் இன் ஈஸ்ட் யூஎஸ். ஈஸ்ட் யூஎஸ்ல அப்படின்ற ரீஜன்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு இ-காமர்ஸ் ஆப்பை லான்ச் பண்ணிட்டீங்க, டிப்ளாய் பண்ணிட்டீங்க. சடன்லி ஒன்லி த டேட்டா சென்டர் தட் ஆர் கேச்சஸ் ஃபயர் அண்ட் கோஸ் ஆஃப்லைன். அதாவது ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு, அதனால ஆஃப்லைன் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு வந்து ஆஃப்லைனுக்கு போகக்கூடாது. அப்ப என்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். Which Azure concept keeps your app running when one data center is gone down? இங்க நல்லா பாருங்க, ஒன் டேட்டா சென்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்டையர் ரீஜியன் போகல, ஒன் டேட்டா சென்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் தான் ஒரு ரீஜனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் டேட்டா சென்டரோ நம்ம நெட்வொர்க்கிங்கோ, பவரோ, கூலிங் சிஸ்டம், இது எவ்ரிதிங் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இன்னொரு டேட்டா சென்டருக்கு வந்திருக்காது. அப்போ அவைலபிலிட்டி ஜோன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கிற டேட்டா சென்டர் ஃபயரே ஆனாலும் டவுன் ஆகாம ரன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் டீம் இஸ் பில்டிங் ஏ டிராவல் ஆப் கால்ட் SRK Travels. அந்த SRK Travels அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் தான். யூ ஹேவ் ஏ விர்ச்சுவல் மிஷின், SQL டேட்டாபேஸ் அண்ட் ஏ டிஸ்க். அதாவது இந்த 3 ரீசோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ வாண்ட் டு மேனேஜ் ஆல் ஆஃப் தெம் டுகெதர் அண்ட் டெலிட் த யூனிட் வென் த ப்ராஜெக்ட் சென்ஸ். அதாவது இது எல்லாத்தையும் மொத்தமா மேனேஜ் பண்ணணும். ஆனா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏர்ன் பண்ணணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி எடுத்த கிளாஸை வச்சு இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
ஸோ ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கெஸ் பண்ண ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. அப்ப ரீசோர்ஸ் குரூப் தான் சரியான ஆன்சர். அதாவது ரீசோர்ஸ் குரூப் தான் ஃபோல்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதனாலதான் நம்ம மல்டிபிள் ரிசோர்ஸஸ் தூக்கிட்டு வந்து ஒரே ப்ராஜெக்டுக்குள்ள வைக்க முடியும். அப்போ ஒரே ஃபோல்டர். ஸோ அப்போ ரீசோர்ஸ் குரூப் தான் சரியான ஆன்சர். அடுத்து, யுவர் ஆர்கனைசேஷன் ஹேஸ் 5 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். 5 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஈச் வித் தர் ஓன் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். எல்லாமே ஒரே அது இருக்குன்னு சொல்லிட்டு தனி அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. யுவர் ஐடி ஹெட் வாண்ட் டு அப்ளை த சேம் செக்யூரிட்டி பாலிசிஸ் அக்ராஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ். அதாவது அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை ஹேண்டில் பண்ணும் உங்க ஹெட் கேட்டிருக்காரு. எல்லாருக்குமே எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரே செக்யூரிட்டி பாலிசிஸ் ஒரே இடத்துல இருந்து போடணும். அப்போ இதை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு மேனேஜ்மெண்ட் குரூப் தான் தேவை. ஸோ இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். லாஸ்ட் கொஸ்டின், யுவர் டெவலப்பர் யூஸ் டு அஜூர் போர்ட்டல் டு கிரியேட் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றதுக்காக உங்களுடைய டெவலப்பர் அஜூர் போர்ட்டல்ல மூலமா லாகின் பண்ணிருக்காரு. While your colleague used PowerShell to create a storage account. அதாவது உங்களோட கல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா PowerShell மூலமா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. Both actions ultimately went through the same backend service. அதாவது ரெண்டுமே ஒரே பேக்எண்ட் சர்வீசஸ்க்கு போகுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த கொஸ்டினை நான் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே விடுறேன். நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அஜூரோட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீஜன்னா என்ன, ஜோன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, ரிசோர்ஸ்னா என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சீக்கிரமா இன்னொரு நல்ல அஜூர் வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.